ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான நல்ல ஸ்வீட்டான வண்டலுப்பம் தாங்க நாம் பார்க்க போகிறோம். நல்ல ஜூஸியாக நாமளே வீட்டில் முட்டையும் பாலும் இருந்தால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தேங்காய் பால்லையும் செய்யலாம், நம்ம இப்போ பாக்கெட் பால்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாலில் தான் இது செஞ்சு பார்க்குறேன். 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ வேலைலாம் இல்லைங்க. முட்டையும் பாலும் இருந்தால் போதுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 முட்டை எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் எந்த பால் திக்காக இருக்குதோ அந்த பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நந்தினி ஸ்பெஷல் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு மூடுற அளவுக்கு, நீங்கள் குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு இந்த மாதிரி மூடுற அளவுக்கு ஒரு பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஃபுல்லுமே நெய் கொஞ்சமாக தடவிக்கோங்க. ஃபுல்லும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணும் போது தான் அதில் எதுவுமே ஒட்டாது. நாம் போடுற ஊற்று இருக்க பால்லேருந்து சரி முட்டையும் சரி எதுவுமே ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்கலன்னா தான் இந்த கிறிஸ்பி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தண்ணி சேர்க்காதீங்க. நீங்கள் என்ன தண்ணி சேர்த்தாலும் எக்ஸ்ட்ரா வெளியே வந்துடும். இப்போ 10 முட்டையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பல்ஸ் பண்ணி நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்து வந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாலோட இதை சேர்த்துருங்க. இதை ரெண்டையும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு அந்தந்த பக்கம் கரையாமல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடணும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் சீனி போதுமானது. அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டு போல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை கலவையில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உள்ளே போட்டிருக்க சீனிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா கரைய விட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது சுகர் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தால் அது காணாது. எக்ஸ்ட்ரா சுகர் நல்லா சேர்த்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவிஞ்சால் நல்லாயிருக்கும். இது முட்டை வாசனை பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். முட்டை ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, எக்கு ஸ்மெல்லே பிடிக்காதுன்றவங்க இதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதை அப்படி மூடிடுங்க. மூடிட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்பாகம் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாக்ஸை அப்படி மேலாப்பில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். ஏன்னா மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி பாக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ போனால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 விசில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 விசில் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலுள்ள மூடியை நம்ம கலட்டி எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காததுனால எந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இதில் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியை இந்த மாதிரி விட்டு பாருங்கள். அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்படின்னா தான் இது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டலப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த பால் முட்டை அவ்வளோதாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டலப்பம் ரெடியாக கிடச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.